தாய் மாமா வர்றார், தாய் மாமா வர்றார், தாய் மாமா வர்றார். பாத்தியாடி தாய் மாமா மரியாதைய. போங்க போங்க. டேய் என் முன்னாடிடா மாமா ஏண்டி ஒருத்தன் உரசுறா நீயும் சேர்ந்து உரசுற. உன் பெருந்தன்மைக்கு அளவே இல்லையா? உட்காரு. மாமா ஒரு ஸ்வீட் சொல்லு. தம்பி நம்ம வீட்டு பிள்ளை. நீங்க போங்க தம்பி, நீங்க போங்க தம்பி. என்ன மாமா கேட்டரிங் வந்து பயந்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு இவன் மிரட்டுமா, நாளைக்கு இன்னொருத்த வந்து மிரட்டுமா? தாய் மாமனா மரியாதை வேண்டாமா? விடுறா விடுறா. இப்ப என்ன அவன் உனக்கு? எனக்கு இன்னொரு ஸ்வீட் சொல்லுங்க. யோ சேப்பு துண்டு வாயா இங்க. வணக்கம் எல்லை முத்து, என்ன வேணும்? கொத்து தம்பிக்கு ஒரு ஸ்வீட் கொடு. தம்பி ஸ்வீட் கொண்டாப்பா. இந்தாங்க. ஹலோ ஐயா, நாங்க 2 பேரும் சாப்பிட மாட்டோமா? எங்களுக்கும் ஐயா. ஓ தம்பி அந்த ஸ்வீட் கொண்டா. இந்தாங்க உங்களுக்கு ஒண்ணு, உங்களுக்கு ஒண்ணு. ஓகே இல்ல அந்த பக்கம் ஸ்வீட் கேட்டு வை. சொல்றா சொல்லு. யோ சேப்பு துண்டு வாயா இங்க. என்ன மாதிரி மரியாதை. தம்பி அப்பளம் கேக்குறான். தம்பி அப்பளம் கொண்டா. என்ன மாமா கிரிக்கெட்ல பால தூக்கி பரமாற போடுறான்? உனக்கு தாய் மாமங்கிற மரியாதையே கிடையாதா? யோ அத ஸ்வீட்ல கேட்டு யோ சேப்பு துண்டு வாயா இங்க. என்ன இன்னைக்கு மீசக்காரனுக்கு நேரம் தெரியலையோ? நான் யார் தெரியுமா? இந்த வீட்டு தாய் மாமன். தாய் மாமனா என்னன்னு தெரியுமா? தாய் மாமன் பவர் தெரியுமா? தாய் மாமன் உனக்கு இருக்கானயா? இருக்கானே உனக்கு தாய் மாமன்? இருந்தா சார், எனக்கும் ஒரு தாய் மாமன் இருந்தா சார். எங்க வீட்டுல ஆசையா வளர்த்த கிழவி ஒரு நாள் செத்து போச்சு சார். சுடுகாட்டுல நடந்தா தாய் மாமே, உட்கார்ந்தா தாய் மாமே, ஏன் அந்த பாடிய குளிக்கல இறக்கும் போது நான் தான் தாய் மாமே, நான் தான் தாய் மாமன்னு டார்ச்சர் பண்ணா சார். எவ்வளவு நேரம் தான் மீசக்காரனை பொறுக்க முடியும்? ஒரே ஒரு கிளாஸ் ஆசிட் எடுத்து அவ மூஞ்சில ஊத்திட்டே. இப்போ என் தாய் மாமே நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கானே. நீங்க தாய் மாமன் தானே? இல்ல தாய் மாமனுக்கு ஒரு கிளாஸ் ஆசிட் கொண்டால. ஆசிட்டா ஆசிட்டு. அண்ணே நீங்க போயிட்டு வாங்கண்ணே. அதே இந்த அப்பளம் ஏதோ கேட்டீங்கண்ணே. அப்பளம் உடம்புக்கு ஒத்துக்காதே. போயிட்டு வாங்கண்ணே, போயிட்டு வாங்கண்ணே. வரண்ணே. சோலி முடிஞ்ச தாய் மாமன். மாமா கொஞ்சம் பொரியல் சொல்ல. இஞ்சி பொரியல் பண்ணி உனக்கு வேணா கேட்டு வாங்கி சாப்பிடுறா. என்ன தொந்தரவு பண்ற? சமைக்கிறவங்களா வெட்டு வேண்டாம், குத்து வேண்டாம். டேய் சோத்தா போடுங்கடா, சாப்பிட்டு போயிரண்டா. தம்பி இலைய போட்டியா? தண்ணி வச்சடா. அது ஹலோ, அந்த போண்டாவை பொலந்து கட்டுறீங்களே அது செஞ்சதே நான் தான். ஒரு ஸ்மால் கொஸ்டின், நீங்க பொண்ணு வீடா மாப்பிள்ளை வீடா? மாப்பிள்ளைக்கு சின்ன வீடு. ஏலையா இல்ல உனைய சுவாத்துக்கு தானே உலகி சொன்னேன். எங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் என்னால வெடிக்க முடியாது. நீ மட்டும் வெள்ளம் சொல்லியுமா சுத்தி ஜாலியா இருப்ப. நான் அடிப்படையில வந்து கருக்கணுமா? என்னால சோறுலாம் வெடிக்க முடியாது. மொத்தத்துல உன் சம்பளத்துக்கு உல வச்சுக்கிட்டேன். ஓலை வச்சிட மலாலி. உருண்டை இருக்கா? உருண்டை ஏலையா 20 உருண்டை இறக்கிருக்கா, இன்னும் உருண்டையா? மச்சி ஒரு கவிதை சொல்றேன் கேக்குறியா? பேசாம வா, கொன்றுவோம். மச்சி என்னடா ஆள்றா. என்னங்க எப்படிங்க இருக்கீங்க? ஏன் பாத்தா தெரியலையா? நல்லா பலபலன்னு தானே இருக்கும். என்ன விஷயம்? லவ் பத்தி இன்னொரு ஐக்கு கவிதை சொல்லட்டுமா? காதல் என்பது ரோட்ல கிடக்குற ரூபா நோட் மாதிரிங்க. தொலைச்சவன் ஃபீல் பண்ணுவான், ஆனா எடுத்தவன் என்ஜாய் பண்ணுவாங்க. அட்டக்கத்தி பாத்திருக்கேன், இப்பதான் நீ மொக்க கத்தி பாக்குறேன். ஏங்க அவன் அப்படிதாங்க. நான் ஒரு கவிதை சொல்லிட்டா. பொண்ணுங்கிறது தோசை மாதிரிங்க. ஒரு சைடு வெள்ளையா இருக்கும், இன்னொரு சைடு கருப்பா இருக்குங்க. ஆனா பசங்க மனசு இட்லி மாதிரிங்க. எப்படி பார்த்தாலும் வெள்ளையா தாங்க இருக்கும். ரெண்டுமே மொக்க கத்திங்கடி. வாங்க போலாம். இட்லி தோசைன்னு சொல்லி சொதப்பிட்டியடா. பஞ்சில் தான் கொட்டிட்டல. இப்ப தேவையா? பஞ்சில் வைக்கல, ரொம்ப முக்கியம். அதனால தான் சாப்பிடுறேன். இப்ப நம்ம பிளான் என்னன்னா, ஏன் அப்படிதான் ஆரம்பிச்சியா? டோன்ட் டிஸ்டர்ப்யா. மேல யாரா இருக்காங்களோ எட்டி பார்ப்போம். மேல யாரா இருக்காங்க? குத்துக்கலாம் வாயில. நானே யாருக்கும் தெரியாம இடுக்கல வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். மேல யாரா இருக்கீங்களோ கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹே சிண்டு,
யாரோ வரா பாரு. ஐயோ சிங்கக்குட்டி. சிங்கக்குட்டி இல்ல நாய்க்குட்டி. சிண்டு நான் சொல்றேன்ல. நம்ம தூங்குறதுக்கு நல்ல லொகேஷனா இருக்குங்க. போய் கலக்குறீங்க. தும்பிராத. கல்யாணம் நீ பண்ண வேண்டிய வேலையை நாய் பண்ணிருச்சு. எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு நாய்கிட்ட சொன்னீங்க? நீ கூட்டு வருவேன்னு நினைச்சு அது கூட்டு வந்துருச்சு. பின்னாடியே போறோம், ஸ்ப்ரேவ அடிக்கிறோம், தூக்குறோம். சூப்பர், வாங்க போலாம். ஐயோ அங்க அடிறானே இங்க அடிக்கிறானே. கல்யாணம் டேய் டேய். என்ன பண்றா? அடிச்சலாம். தூக்கம் அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு நாயை தூக்கிட்டா. அப்ப வேலை முடிஞ்சு வாங்க போலாம். நாய் அந்த பொண்ணு தூக்கிட்டா, அவளை நாம தூக்குறோம். நீ என்ன பண்ற? இந்த பூவுக்கு பின்னாடி ஸ்ப்ரேவை மறைச்சு வச்சு நில்லு. அவன் வந்த உடனே மூச்சுல மைக் போட்டு விழுந்து நம்ம தூக்கிடலாம். நீ அங்க இல்ல, நீ இங்க நில்லு. இது ஓகே ஓகே பாஸ். ப்ளீஸ் கோ தட் சைடு. நானும் போறேன். கோச் சொன்னது அவனுங்கள. நீ இங்க இருந்து ஸ்ப்ரே அடி. ஓகே. தனியா விட்டு போறானுங்க, பயமா இருக்கு. வந்தோடனே ஒரு அடி அடிச்சு அப்படியே மயக்கம் விழுந்துருவாங்க. அடிக்கல. ஐயோ அடிக்கலையே. இந்த நேரம் பார்த்து என்ன ஒண்ணுமே தெரியல. நல்ல போத சொதப்பிட்டான்டா. குளிச்சிக்கிற ஊருக்கா இருக்க. குளிச்சிக்கிற ஊருக்கா. தூக்குறோம் தூக்குறோம் இவனை தூக்க வச்சிட்டானடா. என்ன கணக்குறான்? என்ன அவளு நம்ம பெருசா சொன்ன நேரம் ஸ்ப்ரே அடிச்சிருந்தா அந்த பொண்ணை தூக்கி போயிருக்கலாம்ல. நீ என்ன பேச்சு பேசுற? நீ ஒழுங்கான ஸ்ப்ரே வாங்கி கொடுத்துருக்கணும். அடிக்க நேரத்துல அடிக்கல, திரும்பி அடிச்சுக்கிட்டாரு, மயங்கி போய் பண்ணிட்டாரு. ஆமா, இப்ப எப்ப எந்திரிக்க போறாரோ? டேய் தள்ளிடுறா. பாரு எப்படி எந்திரிக்கிறான் பாருப்ப. டேய் கல்யாணம் யாருகிட்ட குட்டி வச்சுக்கிற துட்டு என்கிட்டயும் வேலை கட்டியா? எங்க அப்பா போலீஸ். போலீஸா? என்னாச்சு உனக்கு? ஏய் கல்யாணம் அம்மா யாருகிட்ட குட்டி வச்சுக்கிற துட்டு என்கிட்டயும்? எங்க அப்பா போலீஸ். என்ன சொல்ல வரான்னு தெரியலையே. என்ன உண்மையில பிளாட் ஆயிட்டேனா? டேய் கல்யாணம் யாருகிட்ட குட்டி வச்சுக்கிற துட்டு? எங்க அப்பா போலீஸ். என்கிட்ட என்ன வெரைட்டியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றான்? டேய் கல்யாணம் யாருகிட்ட குட்டி வச்சுக்கிற துட்டு? எங்க அப்பா போலீஸ். மூஞ்சில வரல வைக்கப்படாத. இப்ப பாரு. டேய் கல்யாணம் நான் மயக்கமா இருக்கேன். டோன்ட் டிஸ்டர்ப். ஓ சார் மயக்கமா இருக்கீங்களா? டேய் இந்த தண்ணிக்கெல்லாம் மயக்கம் தெரியாது. அந்த கக்கூஸ்ல ஒரு ஆசிட் இருக்கு பாரு. அதோட வேணாங்க, அந்த மருந்தை கொடுங்க. இப்ப அடிக்கிற பாருங்க. உங்க நம்பிக்கை இங்க அடிச்சு காட்டுற பாருங்க. பழையபடி இங்க அடிக்கிறேன். ஓகேங்க, வாங்க வாங்க. ஹே அனிதா, யாரடி அவன்? அவன் ஒரு மொக்க கத்திடி. அதான் பார்த்தனே. அவ உன்னை அடிக்கடி பாக்குறதும் கவிதை சொல்றதும். ஏய் பசங்கன்னா பொண்ணுங்களை சைட் அடிக்கிறதும் பொண்ணுங்க அதை கண்டுக்காம என்ஜாய் பண்றதும் ஒரு டைம் பாஸ். இத போய் சீரியஸா எடுத்துட்டு விடு. ஹே ஷாலினி, எங்கடி ஹனிமூன்? டைடல் பார்க்கல. அனிதா பின்ன என்ன, லேப்டாப்பும் கைமா சுத்திட்டு இருந்தா டைடல் பார்க்கல தான் நடக்கும். ரொம்ப கலாய்க்காத. டைம் ஆயிடுச்சு, நீங்க இன்னும் தூங்கலையா? ஆமாடி வா போலாம். வா அனிதா. சாபூத்ரி. எஸ், சாபூத்ரி. சாபூத்ரி. ஓகே ஓகே ஓகே, எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க. போலாம் போலாம் வா. ஓகே ஓகே. 1 போய் ஒளிஞ்சுக்கோங்க. சீக்கிரம் 3 4 5 வரலாமா? டேய் கரெக்டான ஸ்ப்ரே கொடுத்துருக்கேன். அவனை சொதப்புன. இப்ப அந்த பிள்ளை கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருக்கு. நம்மளும் சேர்ந்து விளையாடலாம். ரொம்ப முக்கியம். எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க? ஹே கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ எந்த பக்கம் போனாங்க? போட்ட பிளான் எல்லாம் வீணா போச்சு.
யோ கல்யாணம் இவ்வளவு வேகமா எங்கேயா போயிட்டு இருக்க? அதுல கட்டவரில் வேற கோலம் போட்டுட்டு இருக்க. அட கம்முன்னு இருக்குடா. முதலாளிங்கிற பேர்ல சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் டெக்கரேஷன் பண்ணி சந்தோஷமா இருந்தேன். அதிக காசுக்கு ஆசைப்பட்டு உங்க கூட சேர்ந்து கால வேற சுளுக்கு பிடிச்சு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கால் சுளுக்கு பிடிச்சானயா? துட்டு வருது இல்ல, வீல் சேர் வாங்கி தரேன், ஜாலியா ஒரு ரவுண்ட் போக வேண்டியதானே. சுளுக்கு பிடிச்சது உங்காலா? என் கால் தானே. பெருசா ஒண்ணும் நடக்கல. இதுக்கு மேல என்னையா நடக்கணும்? நடக்க முடியலையா? போலீஸ் தம்பி. ஹலோ சொல்லுங்க தம்பி. என்னாச்சு? இல்ல தம்பி, நேத்து பிளான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நானே சொல்றேன். இன்னைக்கு எப்படியும் தூக்கிடுறேன். ஏன்பா அந்த தம்பிக்கு வேற பொண்ணே கிடைக்காதா? கட்டினா மாமியார் தான் கட்டுவேன், இல்லன்னா விஷத்தை குடிச்சு சாவேன்றான். நான் வேணா விஷத்தோட போட்டுமா? முதலாளி அவன் யார கட்டினான்டா? துட்டு வருதா இல்லையா நமக்கு? அதை மட்டும் பாரு. ஹலோ, நானும் கொஞ்சம் பேசிக்கிறேன். அடுத்த கட்டம் ஆரம்பம். அடுத்த கட்டமா கண்டமா? ஏன்டா காதுக்கு பக்கத்துல ரஃபா கத்துறேன்? நானும் எப்பதான் ரவுடின்னு காட்டுறது? வந்து எழுந்து பாக்குறேன். ஒரு டயலாக் இல்ல, ஒரு ரியாக்ஷன் இல்ல, ஒரு சிரிக்க விட மாட்டேங்கிறீங்க, அழ விட மாட்டேங்கிறீங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. ஏப்பா என்ன விட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்றான். வேணா என் கேரக்டர் அவனுக்கு கொடுத்துருங்களேன். நானே கண்டினியூ பண்றேன். ரைட்ல ரொம்ப சைடு வாங்குது. ஷாலினி, உன்னை ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஏ இல்ல, இந்த தேவதை தான் எனக்கு வரப்போற மனைவின்னு உன்னை போட்டோ எடுத்து Facebookல போட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணா எவ்வளவு லைக் வரும் தெரியுமா? நான் உங்களுக்கு மனைவியாக போற பொண்ணு. என்ன நீங்க மட்டும் லைக் பண்ணா போதும். ஓகே, சாரி. உங்ககிட்ட நிறைய பேசணும்னு ஆசையா இருக்கு. இன்னைக்கு நைட் மாடியில் மீட் பண்ணி பேசலாமா? ஓகே. மாடியிலே தூக்கி